அனைவருக்கும் வணக்கம். இந்த பூ உலகத்தில் பரம்பொருளான சிவபெருமான் அப்படின்றவர் எங்கும் நிறைந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பரம்பொருளான ஈசனுக்கு முதல் காலடி வைத்த இந்த பூமியில் முதல் காலடி வைத்த இடம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. எந்த கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயங்களுக்கு சென்று தரிசித்த பலன்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில தான் ஈஸ்வரன் இமயத்திலிருந்து தென்பகுதியான தமிழகத்திற்கு வந்தப்போ முதலாக காலடி வைத்த மலை அப்படின்ற பெருமை இந்த மலைக்கு இருக்கு. அமாவாசையிலும் கூட மலையுடைய கீழ்ப்பகுதி முதல் உச்சி வரை இரவில் இறைவனுடைய ஒளி வழிகாட்டுவது இங்கு மட்டும்தான்னு சொல்றாங்க. சித்தர்கள் வாழக்கூடிய மலையான இதுல பல பேருக்கு சித்தர்களுமே காட்சி கொடுத்துருக்காங்களாம். அப்படி இது என்ன மலை? இந்த மலையில அப்படி என்ன ரகசியங்கள் இருக்கு? சிவனுடைய முதல் காலடி வைத்த மலையில என்னென்ன அதிசயமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் முழுமையா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பரம்பொருளான ஈசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலையில் இன்னொரு புகழ்பெற்ற சிவன் கோவில் அப்படின்னு தான் இந்த மலையை சொல்லுவாங்க. அதாவது இந்த திருவண்ணாமலையில் ரொம்பவே புகழ்பெற்ற திருத்தலம் அப்படின்னா பர்வதமலை சிவன் கோவில் தாங்க. இந்த கோவிலில் 20,975 படிகளும் 4,500 அடி உயரமும் கொண்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சிவன் தலம். இது ரொம்பவே தொன்மையான மலையா பார்க்கப்படுது. கைலாயத்திற்கு சமமானது அப்படின்ற பெயர் இந்த மலைக்கு இருக்கு. இங்கு அருள்மிகு மல்லிகார்ஜுனரும் அன்னை பிரம்மராம்பிகையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு வராங்க. சிவபெருமான் கைலாயத்திலிருந்து அண்ணாமலைக்கு வந்தபோது அவர் தம்முடைய முதல் காலடியை இந்த மலையில தான் வைத்திருக்காரு. அதனை தாங்க முடியாம இந்த மலை அழுந்தியதால தன்னுடைய 2வது அடியை திருவண்ணாமலையில வைத்ததா செவி வழி செய்தியா சொல்றாங்க. மலையடிவாரத்துல ரொம்ப பழமையான பச்சையம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலுடைய வெளிப்புறத்துல சப்த முனிகள் கம்பீரமாய் எழுந்திருப்பதை நம்மளால பார்க்க முடியும். இந்த திருக்கோவில்ல பச்சையம்மன் அப்படின்ற திருப்பெயரில் அன்னை பார்வதி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிட்டு வராங்க. விசுவாமித்திரர் குன்று என்ற பாறையிலிருந்து மேல் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா மலை உச்சியில் உள்ள கோவில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மலையில் இருக்கக்கூடிய சுனையிலிருந்து பெருகி வரக்கூடிய நீர்வீழ்ச்சியுடைய அழகையுமே நம்மளால பார்க்க முடியுங்க. மலையேறக்கூடிய பாதை அப்படின்றது திகிலூட்டக்கூடிய வகையில தான் இருக்கும். சிறிது தூரம் மலை ஏறி களைத்து பின் திரும்பி சென்றவர்களுமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மலையுடைய உச்சியில் இருக்கக்கூடிய கோபுர தரிசனத்தை பார்த்து சூடமேற்றி வழிபட்டு திரும்பியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு கடினமான ஒரு மலை தான் இந்த பர்வதமலை. மலையேறக்கூடிய வழியில உடல் வடிவில் ஒரு கற்பாறை இருக்கும். அதில் ஒரு குழி. அதனால் அந்த இடத்திற்கு உரல் பாறை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த பாறையை கடந்து நம்ம கொஞ்சம் தூரம் மேல் நோக்கி போனோம் அப்படின்னா பாழடைந்த ஒரு மண்டபம் வரும். இதை பாதி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை உச்சியை அடைவதற்கு பாதி தூரம் வந்துருச்சு அப்படின்றதுனால தான் இந்த மண்டபத்துக்கு இந்த பெயரே வந்துச்சு. மலைக்கு தென் திசையில கடலாடி எனும் ஊரிலிருந்து ஒற்றையடி பாதை வழியில வந்தாலும் இந்த பாதி மண்டபத்தை நம்மளால அடைய முடியும். இங்கிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய வழி கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். இதுதான் குமரி நெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்ம மேல் நோக்கி பயணித்தோம் அப்படின்னா தாழ்கட் பாறை அப்படின்னு ஒரு நெட்டு இருக்கும். இந்த பகுதி ரொம்பவே செங்குத்தானது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயம் தரக்கூடிய வகையில தான் இருக்கும். இந்த மலைப்பாதையினுடைய 2 புறமும் இரும்பு கடப்பாறை பாறைக்குள் ஊனப்பட்டிருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு கொண்டு தான் நம்ம மேலே போக முடியும். திரும்பி பார்க்காம மேலே ஏறுதான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. மேலே போனோம் அப்படின்னா சுழல் பாறை அப்படின்னு ஒரு பகுதி வரும். வட்ட வடிவமாக அமைந்திருக்கக்கூடிய 2 பெரும் பாறைகளுக்கு இடையில வளைந்து ஒருவர் பின் ஒருவராக ரொம்ப தைரியமாக போகணும். ஓம் நம சிவாய் அப்படின்ற மந்திரத்தை ஜெபித்துக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் எதுவுமே தெரியாது. இதை கடந்தா ஏணிப்படி வரும். 2 மலைகளுக்கு இடையில கனமான தண்டவாளங்களை இணைச்சிருப்பாங்க. இந்த பாதையை கடக்கிறப்போ மனதுல ரொம்பவே அச்சம் அப்படின்றது வருவது இயற்கையான ஒரு விஷயம். இந்த பாதையை ரொம்ப கவனமுடனா நம்ம கடந்து சென்றோம் அப்படின்னா கல் மண்டபத்தினை அடைய முடியும். இதை தீட்டுக்காரி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய பெண்கள் மலையேறி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு மாதாந்திர தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதோடு திரும்பி செல்லுவாங்களாம். அதனால தான் இந்த பெயர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்டபத்தை கடந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்க கிணறு அப்படின்னு ஒரு சுனையை நம்மளால பார்க்க முடியும்.
இதில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கதா சொல்கிறாங்க. அது வழியே போனோம் அப்படின்னா ஒரு அதிசய உலகத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? அதை மானிடர்களாகிய நம்ம பார்க்க முடியாதான். சித்தர் பெருமக்கள் இந்த சுனையில் இருக்கக்கூடிய சுரங்க வழியில் சென்று தவம் செய்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த சுனை நீரில் கை கால் முகம் கழுவிட்டு தாகத்திற்கு தண்ணீர் குடித்தா மலையேறி வந்த களைப்பு நீங்கி தெம்பு கிடைக்கும். இந்த சுனை நீர் மருத்துவ குணம் கொண்டதா சொல்கிறாங்க. இந்த நீரை ஒரு சிறிய கேனில் எடுத்து செல்வது ரொம்ப நல்லது. மலை உச்சியில் தண்ணீர் கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாதாள சுனை என்றும் சிங்க கிணறும் அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவாங்க. அதாவது பாதாள பகுதி வரும். இந்த பகுதியை கணக்கச்சி ஓடை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கவிழ்ந்து நிற்கக்கூடிய பாறை ஒரு புறமும் பாதாளமாக காட்சி தரக்கூடிய பயங்கரமான பள்ளம் ஒன்றும் இருக்கும். இந்த பயங்கரமான பாதாளத்தை கடந்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையார் நெட்டு வரும். ஆபத்தான இடங்களில் கம்பி வலையினால் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தாலும் வலுவான கடைப்பாறைகளை பிடித்து கொண்டு செல்ல வசதி இருப்பதாலும் பக்தர்கள் பயம் இல்லாமல் மேல் நோக்கி போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பக்தர்களுக்கு இடையில எந்த பூசகர்களுமே கிடையாது. பூக்களை சூட்டி மகிழும் பக்தர்கள் சிவலிங்கத்தை தொட்டு வணங்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த மலையில மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அதனால சிவலிங்கத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு பூக்குலுங்கவியல் இறைவன் உறைந்திருக்காருன்னு தான் சொல்லணும். கருவறை ரொம்பவே சிறியதாக இருப்பதால பக்தர்கள் நெருங்கி அடித்து கொண்டு தரிசிப்பாங்களாம். மல்லிகார்ஜுனருக்கு இடப்புறம் அன்னை பிரம்மராம்பிகை தனி சன்னதியில எழுந்தருள் இருக்காங்க. சிவனுடைய சன்னதிக்கு வலப்புறம் இருக்கக்கூடிய சிறிய சன்னதியில விநாயக பெருமானும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியருமே அருள் புரிவதை நம்மளால பார்க்க முடியும். திருசூலகிரி, நவிரமலை, பர்வதமலை இப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மலை ஏழைகளுடைய கைலாயம் அப்படின்னு பெயர் பெற்றதற்கு ஏற்றவாறு தான் மேக கூட்டங்கள் அவ்வப்போது கோவிலின் மீது நின்று மெதுவா நகரக்கூடிய காட்சி ரொம்பவே அழகா இருக்கும். இங்கு எழுந்திருக்கக்கூடிய ஈசனை தேவேந்திரன் பௌர்ணமி நாட்கள்ல வழிபடுவதா நம்பிக்கையா சொல்றாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையுமே சிறப்பு பூஜை நடைபெறக்கூடிய இந்த கோவில்ல யாகங்களும் விடிய விடிய நடைபெறுவது தனி சிறப்பாவே பார்க்கப்படுது. சித்ரா பௌர்ணமி, ஆடி 18, ஆடிப்பூரம், புரட்டாசி மாத பிறப்பு, ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், மார்கழி மாத பிறப்பு, சிவராத்திரி, பிரதோஷ நாட்கள், பங்குனி உத்திரம் முதலிய சிறப்பு நாட்கள்ல இந்த கோவில்ல விழா கோலம் காணுவதை நம்மளால பார்க்க முடியும். பாவங்கள் பொறுக்கக்கூடிய பர்வதமலை ஈசன் நினைத்ததை நிறைவேற்றி தருவாரு அப்படின்ற நம்பிக்கை இருப்பதால நிறைய பக்தர்கள் இங்கு சென்று வராங்க. இந்த மலைக்கு வர்றவங்க ரொம்பவே பக்தியுடன் விரதம் கடைபிடித்து வருவது ரொம்ப நல்லது. பர்வதமலையில தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் ஆராதனை செய்தால் கீழே தரைமட்டத்தில் வருடம் முழுவதும் பூஜை செய்த பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்வது போல பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலை அப்படின்னு சிறப்பான பெயருமே இந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த மலையில் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் ஞானம் கைகூடும், திரிகால நாணயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பர்வதமலை கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் வருது. வலம் வர சுமார் 6 மணியிலிருந்து 8 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மலை மேல் தங்குவதற்கு இப்போது வசதி இருப்பதால பௌர்ணமி இரவுல இந்த மலை விழா கோலம் காணும். இந்த மலையில கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது தனி சிறப்பின பெறுது. பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய நெய் நல்லெண்ணெயை பெரிய குப்பரையில் இட்டு காடா துணியில பெரிய திரி தயார் செய்து பக்தர்களை சூடமேற்றி தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருக்கு. மலையடிவாரத்துல மௌனகுருவுடைய ஆசிரமும் இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். இங்கு மலையேறும் பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுக்கறாங்க. ஒரு முறை மலையேறி இறைவனையும் அம்பாளையும் தரிசித்து வந்தா மறுபடியும் பக்தர்கள் மனம் இறைவனை நாடி செல்லும் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. இந்த பர்வதமலைக்கு சென்று வந்தவர்களுடைய ஒரு வாக்காகவுமே இது சொல்லப்படுது. நீங்களும் பர்வதமலைக்கு சென்றிருந்தீங்க அப்படின்னா எத்தனை முறை இந்த பர்வதமலை ஈசனை நீங்க தரிசித்திருக்கீங்க? உங்களை கையாலேயே அபிஷேகம் ஆராதனைகள் ஏதாவது செய்திருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ப எப்படி உணர்ந்தீங்க? இந்த பர்வதமலை ஈசன் ஆனவர் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுத்தாரோ அப்படின்னு மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த மலையில நூற்றுக்கணக்கான குகைகள்ல சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து வருவதா வரலாற்றுல சொல்றாங்க. இந்த தளத்தில் உள்ள சிவனின் கருவளையிலிருந்து கோவிலை சுற்றி நறுமண மலர்களுடைய வாசனை நம்மளால வழங்க முடியும். அம்மன் அழகு வேறெங்கும் காண முடியாத பேரழகா இந்த மலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையில தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தா 365 நாட்கள் பூஜை செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை தூக்கி வரப்போ விழுந்த ஒரு துளிதான் இந்த மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை மொத்தம் 7 சடைப்பிரிவுகளை கொண்டிருக்கு. 3000 அடி உயரம் உள்ள செங்குத்தான கடப்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாயப்படிகளை கொண்ட அதிசயமான மலையான இதுல எப்போதும் மூலிகை காற்று வீசி தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மலையில் இருக்கக்கூடிய ஈசனை அவங்கவுங்களே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது பெரிய பாக்கியமாக பார்க்கப்படுறாங்க. இந்த பர்வதமலையை ஒரு முறை தரிசித்தா பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த பர்வதமலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பற்றியும் எத்தனை சித்தர்கள் இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு இந்த மலையுடைய விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.